ஹாய் ஹலோ வெல்கம் டு லட்சஸ் கைமணம். என்னோடய பழைய வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு நாள் சவுகார்பேட்டில் போய்ட்டு ஒரு இமிட்டேஷன் ஜுவல்லரி வாங்கியிருந்தேன். அந்த ஜுவல்லரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக உடஞ்ச மாதிரி இருந்தது. அது நான் கை வைக்காமல் வாங்கின கடையிலே கொடுத்தா அவங்க வந்து சர்வீஸ் நல்லா பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்போது அந்த ஆன்ட்டி சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்டட்ஸ் எல்லாம் வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கு. அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 to 60 rupees, மேக்ஸிமம் ஆஃப் 90 rupees இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, உங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வீடியோ எடுத்தேன். பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, ஸ்டட் கலெக்ஷன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஏடி ஸ்டோன்ஸ் தான். ஒயிட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூபி வரும் இல்லைங்களா, அந்த பிங்க் கலர் அண்ட் எமரால்டு க்ரீன், இந்த 3 காம்பினேஷன்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதே மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு பேர் பண்ணுற மாதிரி லைட் பிங்க்கு, அதுக்கப்புறம் அந்த ப்ளூ, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு கோட்டட் தான் அண்ட் கோல்டு ஃபினிஷிங் மாதிரியும் இருந்தது. அண்டு உங்களுக்கு வந்து நிறைய டெம்பிள் கலெக்ஷன், ஆன்டிக் கலெக்ஷன், அந்த மாதிரி ஸ்டட்ஸும் நிறைய இருந்தது. பட் நான் போயிருந்தப்போ என்னால் ரொம்ப நிறைய கவர் பண்ண முடியல. நீங்கள் கடைக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். எல்லாமே நல்லா தான் இருந்தது. அண்ட் இந்த தோடோட ரேட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 50, 60 அண்ட் 90 இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. நமக்கு வந்து டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் லைக் பாலிஷ் போடுறது, இல்லை அந்த ஹூக்ஸில் ஏதாவது விட்டு போச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அந்த கடையிலே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அக்கா வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சர்வீஸ் காஸ்ட்டும் நமக்கு ரொம்ப அதிகமாக இல்லை. நான் என்னோடய ஜுவல் வந்து உடஞ்சிடுச்சின்னு எடுத்துகிட்டு போனேன் இல்லைங்களா, அதுக்கு அவங்க வந்து என்கிட்ட எந்த பேவும் வாங்கலை. இதுக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் போய் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே குவாலிட்டி வைஸ் இங்கே பொருள் நல்லாவே இருக்குது. இந்த கடை பேர் என்ன அப்படின்னா ஏடி ஃபேஷன் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டுமே வந்து இங்கே வாங்கினது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம கல்யாணம் அந்த மாதிரி வெளியூர் போகிறப்போ நம்ம கோல்டு கேரி பண்ணிவிட்டு போக முடியாது. இதுவே நம்ம இமிட்டேஷன் ஜுவல்லரி அப்படின்னா நம்ம எங்கே வேணாலையும் கேரி பண்ணிவிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு தேராஃப்டர் அது மிஸ் ஆனால் கூட நம்ம ரொம்ப வரி பண்ண தேவையில்ல. பட் வேறஸ் கோல்டு இப்போ இருக்கிற ரேட்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சவுகார்பேட்டில் மின் ஸ்ட்ரீட்டில் இருக்க ஏடி ஃபேஷன் ஜுவல்லரி போய் வாங்கிக்கோங்க. அண்ட் நாங்கள் அந்த சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நல்லாவே டைம் ஆகிடுச்சு. சரி, சேட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்தோம். இந்த கடையில் சேட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நானும் சைந்தவியும் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். எங்கள் 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். வேறஸ் என்னோடய ஹஸ்பண்ட் அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க. எங்களுக்கு சேட் வந்து ரொம்ப இஷ்டம். அண்ட் மோஸ்ட்லி நான் வீட்டிலே செய்துடுவேன். இந்த மந்த் ஃபுல்லாகவே எனக்கு ஒர்க் இருந்ததுனால